பெருமானார் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு கிராம பிரவாசி பள்ளிவாசல் மதீனா பள்ளிவாசலுக்கு வருகிறார். எல்லாரும் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. தொழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் தும்மினார். இந்த ஆள் இரஹமக்கல்லான்னார். தொழுகிட்டு இருக்கும்போது தும்மியதற்கு பதில் சொன்னார், இரஹமக்கல்லான்னு சொல்லி. எல்லாரும் அவரை முறைச்சு பார்த்தாங்க. இவர் சொன்னார், ஏன் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, தொழுது நடந்துகிட்டு இருக்கு பேசுறார், எல்லாரும் என்ன ஏன் முறைச்சு பார்க்குறீங்க என்று. அப்புறமாக எல்லோரும் தொடையை தட்டி அமைதியாக இருக்கும்படியாக அவரை நிறுத்தினார்கள். தொழுகை முடிஞ்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், தொழுகையிலே மனிதனுடைய பேச்சு இடம்பெறக்கூடாது என்பது உமக்கு தெரியாதா? தொழுகையிலே தஸ்பீஹ் தக்பீர் குர்ஆனுடைய வசனங்கள் தான் இருக்க வேண்டும், அதை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்பது உமக்கு தெரியாதா என்று அன்பாக கண்டித்தார். பெருமானாருடைய இந்த அணுகுமுறையை கண்டு நெகிழ்ந்து போன அவர் சொன்னார், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், உங்களை விட ஒரு சிறந்த ஒரு ஆசிரியரை நான் இந்த உலகத்திலே பார்த்ததில்லை என்று சொன்னார். ஆக அவருக்கு தெரியல, தொழுவும் போது பேசக்கூடாது, தொழுவும் போது தும்மல் சொன்னால் இரஹமக்கல்லாஹ் சொல்லக்கூடாது என்பதெல்லாம் அவருக்கு தெரியல. ஆக அவர் வேண்டுமென்றே செய்கிறாரா அறியாமல் செய்கிறாரா என்பதையெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டும். பெருமானார் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு கிராம பிரவாசி பள்ளி